இந்த கொஸ்டின் என்ன கேட்டி அப்படின்னா, கொஸ்டினை பாருங்கள். தவறாக பொருந்தி உள்ளதை ஜோடியை கண்டுபிடிங்கிருக்காங்க. தவறாக இது பொருந்தி கேட்டிருக்காங்க. இந்த சமாஜ்வாடி பார்ட்டி மட்டும்தான் சரியாக இருக்குது. மிதிவண்டி அப்படிங்கிறது சமாஜ்வாடி பார்ட்டி, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற பார்ட்டி. அகிலேஷ் யாதவ் இவங்களுடைய கட்சி தான் அது. அதுக்கடுத்து ஜனதாதள் அப்படிங்கிற கட்சி இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த கட்சி என்ன கேட்டி அப்படின்னா, உங்களுடைய சிம்பு என்ன கேட்டிங்கன்னா அம்பு தெரியல, அம்பு தான் என்ன கேட்டால் உங்களுடைய சின்னமாக இருக்குது தெரியல. அதுக்கடுத்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ரெண்டுமே மாற்றி கொடுத்துருக்காங்க. இந்த கட்சி இதுவும் மாற்றி கொடுத்துருக்காங்க. எப்பவுமே இந்த 1968 தான் சட்டம் வந்துச்சு. 1968 என்ன கேட்டி அப்படின்னா, தேசிய சின்னங்கள் முன்பதிவு மற்றும் ஒதுக்கீட்டு அப்படிங்கிற ஆணை என்னங்கன்னா 1968 சட்டமாக கொண்டு வந்து நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தல்களில் அரசியல் கட்சிகள் சின்னங்களை ஒதுக்க தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் வழங்கியிருக்காங்க. தேர்தல் ஆணையம் தான் அந்த சின்னங்களை ஒதுக்கீடு செய்யணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ தேசிய கட்சிகள் இருந்தால் பிஜேபியாக இருந்தால் தாமரை, காங்கிரஸ் இருந்தால் கை சின்னம், ஆம் ஆத்மியாக இருந்தால் என்ன கேட்டி அப்படின்னா தொடப்பான், அப்புறம் என்ன கேட்டி அப்படின்னா நேஷனல் பீப்புள் ஃப்ரண்ட் ஒரு கட்சி இருக்குது, என்பிபின்னு இருக்கும், அவங்களோட புத்தக கட்சி. இது மாதிரி ஒரு கட்சிகளுக்கும் ஒரு சிம்பிள் இருக்குது. அந்த கட்சிகளுடைய இதை என்ன கேட்டி அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கொள்ளணும். கண்டிப்பாக அதிலிருந்து கேள்விகள் இப்போ அதிகப்படியாக கேட்குறாங்க. அதுக்கடுத்து சட்டம் 1968 சட்டம் தெரிஞ்சுக்கணும்.